வெல்கம் வியூஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், தற்போது வெளியாகியுள்ள ஓலெவல் ரிசல்ட் பற்றியது தான். ஓலெவல் பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற சித்தி அடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புள்ளகள். சில மாணவர்கள் 9 எதிர்பார்த்திருப்பீங்க, அது ஏமாற்றமாக அமைந்திருக்கலாம். எதுவும் நல்லதுக்கே இருந்தும் அந்த 9 எதிர்பார்த்து காத்திருந்தீங்க இல்லையா? அந்த தன்னம்பிக்கைக்கு ஸ்பெஷலான ஒரு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். எந்த ஒரு கட்டத்திலும் நல்லது உண்டு என்பதை நினைத்து இதை கடந்து செல்லுங்கள். நிச்சயம் இதன் நன்மை உங்களின் விடாமுயற்சிக்கு எதிர்காலத்தில் பயனளிக்கும். மனம் தளராதே, முயற்சியை கைவிடாதே. ஓகே, ஒரு பக்கம் மாணவர்கள் பலர் சந்தோஷமாக இருக்கும் இதே வேளையில் இன்னொரு பக்கம் சிலர் இல்லை பல மாணவர்கள் கவலையில் இருக்கத்தான் செய்கின்றனர். காரணம் ஃபெயில் அல்லது ரிசல்ட் போதாமை. கொஞ்சம் யோசிங்க பிள்ளைகள், இந்த குறைவான ரிசல்ட்டுக்கு யார் பொறுப்பு? இது உங்களுடைய ரிசல்ட், இது உங்களது பரீட்சை, இதை எழுதியது நீங்கள், இதற்கான முழு பொறுப்பும் நீங்கள் இருக்கலாம். சில வேளைகளில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சூழல் இது போன்ற விடயங்கள் உங்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவற்றை நீங்கள் ஒருபோதும் காரணமாக கூற முடியாது. இது உங்களின் வாழ்க்கை, இது உங்களுக்கானது. அதை அழகுபடுத்த வேண்டிய முழு பொறுப்பும் உங்களுடையது. முதலில் நடந்த தவறு உங்களுடையது தான் என்பதை அக்செப்ட் பண்ணும் மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்வதற்காக நீங்கள் கொடுத்த விலையோ ரொம்ப அதிகம். ஏன் நான் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், சாதாரணமாக ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கட்டும், அல்லது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கு முதலில் கேட்கப்படும் கேள்வி, ஓலெவல் பரீட்சையில் பிரதான பாடங்களில் மினிமம் C ரிசல்ட். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறது? இந்த கசப்பான அனுபவத்தில் இருந்து ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தவறுகள் செய்தீங்களோ, எந்த தவறுகள் இந்த ரிசல்ட்டுக்கு காரணமாக இருந்துச்சோ, அந்த தவறுகளை இனம் கண்டு அதை நீங்கள் திரும்பி செய்யாமல் இருக்கணும். சேஞ்ச் யுவர் செல்ஃப். இந்த சந்தர்ப்பத்தை உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸை நோக்கி நகர்த்துங்கள். ஓலெவல் பரீட்சையின் அவசியம் என்ன? ஓலெவல் இந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 9 வகையான பாடங்களை கற்க நேரிடும். ஓலெவலின் பின்புள்ள துறைகளில் அவ்வாறல்ல. அந்த துறைகளுக்கு செல்லும் போது அந்த துறைகள் சார்ந்த பாடத்தையே கற்க நேரிடும். ஆனால் ஓலெவல் எனும் இந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 9 வகையான பாடங்களை நீ கற்பாய். இதன் அர்த்தம், இந்த உலகத்தையும் சமூகத்தையும் பற்றிய ஒரு அடிப்படையான அறிவை தரும் இடமே இந்த ஓலெவல். இந்த அடிப்படை அறிவில் தவறு காணப்படும் போது அதன் பின்பு வரும் எல்லா விடயங்களையும் நீ ஒரு பெரிய சவாலாகவே சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் வெற்றியை விரும்பும் நீ வாழ்க்கையின் அடிப்படை விடயங்களை கற்பதில் தவறிழைக்கலாமா? இப்போது நீ என்ன செய்வது? வாழ்க்கையின் முதல் படியில் இருக்கும் சிறு பிள்ளை நீ. உனக்கு காலம் உண்டு. நீ விட்ட தவறுகளை திருத்திக்கொள். மீண்டும் முயற்சி செய். உன் ஆளுமையை முழுமையாக பயன்படுத்தி ஓலெவலை ஒரு புத்தக பாடகமாக பார்க்காமல் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் ஒரு அடிப்படையாக பார். நிச்சயம் நீ வெல்வாய். காரணம், நீ உன் வாழ்க்கையை வெற்றியை விரும்பும் ஒரு மனிதன். எப்போதும் உனக்கு நீ மட்டும்தான். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். தடைகளை தகர்த்து எறி. யார் மீதும் சார்ந்து இருக்காதே. ஆனால் உன்னை இந்த சமூகத்துக்கு தேவையான ஒருவனாக மாற்றிக்கொள். மீண்டும் முயற்சி செய். உன் முயற்சியில் வெற்றி அடைவாய். இன்ஷா அல்லாஹ் சிறந்த பெறுபேறுகளை பெறுவாய். உன்னை நீ உருவாக்கு.